எல்லாருக்குமே தெரியும், எனக்கு தெரியும். இதில் வந்து நன்மைகளும் இருக்குது, தீமைகள் அதிகமாக இருக்குது. சரியா? நீ அதில் பார்க்குறது வந்து நான் எங்கள் சொந்தக்காரங்க பிள்ளைங்களும் உங்களை மாதிரி பிள்ளைங்க எந்த நேரமும் சாப்பிடும்போது ஸ்மார்ட் ஃபோன் கொடுத்தா தான் சாப்பிடுங்கிற அளவுக்கு அவங்க பிஹேவியர் இருக்குது. அப்படி செய்யக்கூடாது. ஏன்னா கொட்டாய் வந்துட்டு ஏப்பா சரி. இப்போ உங்கள் கிளாஸில் எத்தனை பேர் இருப்பீங்க? ஒரு கிளாஸில் 10 பேர் இருப்பீங்களா? 5 பேர் இருப்பீங்க. அதில் யார் ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கா? அதிகமாக படித்தவங்க தான் ஃபர்ஸ்ட் மார்க் எடுப்பாங்க. எல்லாருக்கும் ஒன்று போல தான் ஒரே 4 கிளாஸ் தான் எடுக்காங்க உங்கள் டீச்சர். அப்போ அவங்க மட்டும் எப்படி ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்காங்க சொல்லுங்கள்? அவங்க அதிகமாக ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க, ஆர்வமாக இருக்காங்க. சரியா? நீ எதில் ஆர்வமாக இருந்தியோ அப்போ தான் உனக்கு ரிசல்ட்டு கிடைக்கும். இப்போது இந்த அங்கிள் நாங்கள் வந்திருக்கோம்ல, மொத்தம் எங்கள் தமிழ்நாடு ஃபயர் சர்வீஸில் 7000 பேர் இருக்காங்க. 7000 பேரில் ஃபயர் சர்வீஸில் இருந்து கான்ஸ்டபிள் போலீஸ் ரேஞ்சில் இருக்கவங்கள ஆஃபீஸர் ரேங்க்கு டெஸ்ட் எழுத வைப்பாங்க. அதில் ஏற்கனவே ஃபயர்மேனாக இருந்தவங்க அவங்களுக்கு வந்து ஒரு ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க. எல்லோரும் எழுதலாம். அதில் தமிழ்நாட்டில் அவ்வளோ பேர் எழுதினதில் ஒரு 26 பேர் மட்டும் அந்த ஆஃபீஸர் ரேங்காக வந்துட்டாங்க. அதில் இந்த அங்கிள் இருக்காங்களா, அவ்வளோ பேர் எழுதுனதில் இவர் ஒரு ஆள். இப்போ நாளைக்கு டேரக்டாக ஆஃபீஸராக வர போகிறாங்க. டேரக்ட் ஆஃபீஸர் இவர். இவங்க கூட எழுதுனது இவரே மாதிரி அங்கிள் பூரா 3000 பேர் 4000 பேர் எழுதுனாங்க. நாளைக்கு இவர் இதில் வந்துட்டு அப்புறம் ப்ரமோஷன் ஆகிடுவார். அவர் கூட சேர்ந்த ஆஃபீஸர் அங்கிள் வந்து அவர் மாதிரியே இருப்பார். அப்போ என்ன காரணம்? மற்றவங்கெல்லாம் செல்ஃபோனை நோண்டிக்கிட்டு ஜாலியாக ரீல்ஸ் பார்த்துட்டு பயன்படாத ரீல்ஸை பார்ப்பாங்க. அதில் அந்த நிமிஷம் மட்டும் சந்தோஷம் கிடைக்கும்னு நினைச்சது. சில தீய பழக்க வழக்கங்களும் அதில் சொல்லிக் கொடுப்பாங்க. அதனால் அதை அவாய்ட் பண்ணிவிட்டு நல்லதை மட்டும் நீங்கள் பாருங்க வேண்டாம். அதே யூடியூப்பில் நல்ல ஒரு வீடியோவும் இருக்குது, அதை பாருங்கள். மேக்சிமம் இப்போ ஒரு ஐஏஎஸ் ரிசல்ட் இப்போ வந்துச்சு. அதில் பாஸ் பண்ணவங்க சொல்லுவாங்க, ஸ்மார்ட் ஃபோனே நான் யூஸ் பண்ணதில்லை, பாஸ் பண்ண தம்பியும். ஐஏஎஸ் படித்தவங்களுக்கு எவ்வளோ பண்ண தெரியும்? ஐஏஎஸ்னால் என்ன? கலெக்டர் வராங்களா? இப்போ எல்லோரும் மனுஷன்தான். அந்த மாவட்டத்தில் அவ்வளோ பேர் இருந்தாலும் கலெக்டருக்கு மட்டும் ஏன் மரியாதை? அவர் தான் அந்த மாவட்டத்தோட தலைவர். சரியா? அவர் ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சிருக்காரு. நம்மளை மாதிரி படிக்காமல் மற்றவங்களை மாதிரி இருந்தால் அவரும் சின்ன லெவலில் தான் இருப்பார். அதனால் யார் அதிகமாக படிக்கிறீங்களோ அவங்களுக்கு தான் நல்ல மரியாதை. அதுக்கப்புறம் நீங்கள் என்ஜாய் பண்ணிக்கலாம். இதை விட அதிகமாக நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணலாம். ஸ்மார்ட் ஃபோனை கண்டிப்பாக பிள்ளை கண்ணு கெட்டு போகும். சரியா? ரொம்ப க்ளோஸாக வச்சு பார்க்குறதுனால கண்ணு கெட்டு போகும். ஏதோ நல்ல வீடியோ அதை மட்டும் பாருங்கள். சரியா? அவாய்ட் பண்ணணும். அப்புறம் சாப்பிட்ற ஃபுட்டு அப்படிலாம் அந்த அது என்ன குறுக்குறவா என்னலாம் அது பூரா கெமிக்கல்ஸ். ஜங்க் ஃபுட் இருக்குல்ல, ஜங்க் ஃபுட்டு பூராமே கெமிக்கல்ஸை நிறைய ஆட் பண்ணுறாங்க. அவங்க இன்றைக்கி மேக் பண்ணி ஒரு மாதம் கழித்து விற்பாங்க. அது தண்ணி கெட்டு போகாமல் நம்ம வீட்டிலலாம் இன்றைக்கி தயார் பண்ணி இன்றைக்கே சாப்பிட்றோமா? அப்போ மாத கணக்காக அது இருக்கணும்னா அது கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணுறாங்க. அது உடம்புல வந்து புற்றுநோய் வந்துடும். புற்றுநோய் இப்போ அதிகமாக வர காரணம் என்னென்னா இது மாதிரி ஜங்க் ஃபுட்டு சாப்பிட்றது. முதல்ல எல்லா சமையலுக்கு உண்டான பொருள்லாம் வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணி தான் வைப்பாங்க. இப்போது பாக்கெட்லேயே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுலாம் விற்காங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதே ஒரு மூலிகை தான். அதையுமே அப்பப்போ தயார் பண்ணி செஞ்சால் தான் அது வந்து. அது போக தோசை மாவு ரெடிமேடாக வீட்டில் வந்து நைட்டு ஊற போட்டு அரைச்சி வைப்பாங்க, காலையில் சுடுவாங்க. நைட்டோடு அதை சாப்பிடக்கூடாதுங்க. அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்டா தான் அது வந்து கரெக்டு. நீ வந்து மாதக்கணக்காக உள்ள குர்குரே வந்து அதில் உப்பு வினிகர்லாம் ஊற்றுவாங்க. இன்னும் நிறைய நம்மளுக்கே தெரியாதெல்லாம் அதில் என்னென்னலாம் ஊற்றிருக்குங்கிறது அதில் போட்டிருப்பாங்க. அதை யாரும் பார்க்க மாட்டோம்.
4 தான் இருக்கும். மிச்சம் பூரா காற்று அடித்து உனக்கு ஏமாற்றி விற்பாங்க. உன்னை கெடுக்கிறதுக்கு நீயே காசு கொடுத்து வாங்காதுங்க. சரியா? சரிங்களா? இன்னும் வந்து ஜங்க் ஃபுட் சாப்பிடக்கூடாது. சரியா? சாப்பிட்டா சொல்லுங்க சார், நான் இன்னும் வாரேன். பேரை எழுதி வச்சிருங்க. இதை இந்த மாதிரி தீச்சட்டி அணைக்கிறதுக்கு யாருக்கும் ஐடியா இருக்கா? பெரிய பொண்ணுங்களுக்கு, மிஸ்ஸுக்கு ஈஸி தான். அப்படியே துணியை காய போட்ட மாதிரி மேலே போட்டாக்கி ஆஃப் ஆயிரும். அவ்வளோதான். எதையுமே செஞ்சு பார்த்தாக்கி ஈஸி ஆயிரும். அவங்களுக்கும் ஈஸி தானம்பாங்க. யாரும் முன் வரலை. அதாவது முதல்ல விண்வெளிக்கு போனது யாரு உங்களுக்கு தெரியாது? நீல் ஆம்ஸ்ட்ராங்கா? நீல் ஆம்ஸ்ட்ராங். நிலவுக்கு முதல்ல காலை வச்சது யாரு அப்படின்னாக்கி ஆம்ஸ்ட்ராங் தான். ஆனா அவர் வந்து பைலட் தான். கூட போனவர் அவர் பேரு யாருக்குமே தெரியும். எனக்குமே தெரியும், மறந்துட்டோம். அந்த அளவுக்கு இருக்கு பேர். போன உடனே அவர் தான் இறங்கணும். அவங்க போய் நிலவுக்கு போய் விண்கலம் இறங்கிட்டு கீழே இருந்து கமாண்ட் போகுது. அவர் பேரை சொல்லி இறங்கு அப்படிங்காரு. இறங்குங்க. அவருக்கு பயம். வேற்று உலகத்துக்கு வந்திருக்கோம். ஏற்கனவே விதவிதமாக ஆட்கள் என்னவோ சொல்லுவாங்களா, ஏலியன்ஸ்லாம் வந்து தூக்கிட்டு போயிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி அவர் பயந்துக்கிட்டு இறங்க மாட்டேக்காரு. அதுக்கடுத்து கூட போன பைலட்டை ஆம்ஸ்ட்ராங் நீங்கள் இறங்க அப்படிங்காரு. சொன்ன உடனே அவர் டக்குன்னு இறங்கிடுறாரு. அப்போ முதல்ல அட்டன் பண்ணக்கூடியவருக்கு பேர் இந்த உலகத்தில் இன்னைய வரைக்கும் கிடைக்கல. அவர் பேரேன்னு தெரியல. உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய எனக்கு அவர் பேர் தெரியும், மறந்துடுவது அந்த அளவுக்கு ஆயிடுது. தைரியமாக ஃபேஸ் பண்ணவங்க பேர் முன்னால் வருது. எதையுமே மோட்டிவாக எடுத்து பண்ணுறவங்க. இந்த மாதிரி மோட்டிவேஷன் கிளாஸ்லாம் யூடியூப்பில் நிறைய இருக்குது. அதை பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. பாருங்க, முக்கியமாக என்ன பிரச்சனையாட்டு பஞ்சாயத்து ஆகிட்டா